பகவானுடைய அன்பர்கள் மற்றும் உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்களுடைய வேண்டுகோள் படியும் நம்ம ஒரு நாளைக்கு 10 வாட்டிக்கு மேல பிரார்த்தனை பண்றோம். ஒவ்வொருத்தரும் போன்ல சொல்லுவாங்க, அந்த ஸ்பாட்டே உடனே போன்ல. அதன் பயனாக இன்னைக்கு இப்ப எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள், பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோருக்கும் குரு பக்தி வேணும். குரு பக்தி, குரு பக்தி, குரு பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாருக்கும் வேணும். எப்படியாவது நமக்கு மனசுல ஆளற பதியும். அதை வச்சு இப்படி ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. அவருடைய நாமத்தை சொல்லணும். 24 மணி நேரம் நம்ம மனசுல அவருடைய நாம ஓடணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ரைதாசர் பாண்டுரங்கனுடைய பரம பக்தர். அவருக்கு தொழில் என்னன்னா செருப்பு தைச்சு கொடுக்கிறது. அரசாங்கத்துக்கு அவங்க கட்டளையின்படி ஒவ்வொருத்தரும் 50 செருப்பு 20 செருப்பு இத்தனை நாளைக்குள்ள பேர்கள்லாம் பரம பக்தர்கள் பாண்டுரங்கனுடைய. பாண்டுரங்கமானி பாண்டுரங்கயானி பஜன்ல கலந்து விடுவாங்க. துகாராம் பாடல்கள் அவங்க எப்பவும் குரு மேல ரொம்ப பிரியமுள்ளவர்கள். அந்த பாடல்களை பாடுவது அவங்க வீட்டுல வழக்கம். குரு மாதா குரு பிதா, குரு மாதா குரு பிதா, குரு மாதா குரு பிதா, குரு மாதா குரு பிதா, குரு அமுசி குணமோமதா, குரு மாதா குரு பிதா, தோரப்படுத்தா சாந்தே தோரப்படுத்தா சாந்தே குருரே மாके पूरे गुरुरे माके मागा गुरुदा गुरु अमृसी गुरु मदा गुरु मागा गुरुदा काय वाचा वाणी मरे काय वाचा वाणी मरे पुरी चरणी अर्पण गुरु अमुदी कुलदेवता गुरु माता योग जनकं चरण चरण गुरु योग जनकन गुरु माया गुरु पिता गुरु अमुती देवता சந்தி ஏகநாதருடைய பாடல் இது. இதெல்லாம் பாடிட்டு போவாங்க. அந்த பஜனையெல்லாம் போய் இவங்களும் நல்லா பாடுவாங்க. அப்பா அம்மா இவரு
ரைதாஸ். இந்த பாடல்லாம் கேட்டு ஆனந்தமாக இருக்கும். சாதுக்கள் சங்கத்தை பற்றி பாடுகின்ற போது இவர் உள்ளம் உருகி அழுவார். ஹரிபக்த சந்த ஜானகி அநேக, ஹரிபக்த சந்த ஜானகி அநேக, ஹரிபக்த சந்த ஜானகி அநேக, ஹரிபக்த சந்த ஜானே போகனேக, யாமாதிஷ்டான கலியேக கலியேக, ஹரிபக்த சந்த ஜானே போகனேக தகியேக தகியேக, சுகவாமதேவ சௌனக நரதர அஜாமிரலான அம்பரீஷ அம்பரீஷ, ஹரிபக்த சந்த ஜானே போகனேக, யாமா சந்த தகியேக தகியேக, குருவ பராக வியாச புண்டரீக, அர்ஜுன வால்மீகி அம்பரீஷ அம்பரீஷ, ஹரிபக்த சந்த ஜானே போகனேக, யாமா சந்த தகியேக தகியேக, உஸ்மங்கரபீஷ பகத்தால் சூத திரிய குணந்த பரிசித்தி பரிசீத்து, ஹரிபக்த சந்த ஜானே போகனேக, யாமா சந்த தகியேக தகியேக, லட்சியபாதி ஆதேவி கௌதம வசீஷ, பரத்வாஜ சேத மார்க்கண்டேய மார்க்கண்டேய, ஹரிபக்த சந்த ஜானே போகனேக, யாமா சந்த தகியேக தகியேக, ஹரி கிருபாச்சாரிய இந்திர சூரசந்த, ஹரி கிருபாச்சாரிய இந்திர சூரசந்த, பிரம்மாணி ஆணி புத்திரபூண பாத்ய, ஹரிபக்த சந்த ஜானே போகனேக, யாமா சந்த தகியேக தகியேக, சர்வாஜாதாய அஹோ கங்கீர பிரம்மணி கணேஸ்வர வைஷ்ணவாசி வைஷ்ணவாசி, ஹரிபக்த சந்த ஜானே போகனேக, யாமா சந்த தகியேக தகியேக, நாகேஸ்வர மாமுனி குருராஜகாரி தாராம், நாகேஸ்வர மாமுனி ஞானராஜ மாமுனி தாராம், ஞானேஸ்வர மாமுனி குருராஜராஜ தாராம், ஞானேஸ்வர மாமுனி ஞானராஜ மாமுனி தாராம், ஞானேஸ்வர மாமுனி ஞானராஜ தாராம், ஞானேஸ்வர மாமுனி ஞானராஜ மாமுனி தாராம், ராம்தேவ் துக்காராம் கணபாய் துக்காராம், 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 ராம்தேவ் துக்காராம். ஹரிபக்தருடைய சங்கம் நமக்கு வேணும், அடியார்களுடைய சங்கம் வேண்டும். பரம்பொருள் யோகிராம் சுகுமாருடைய யூடியூப் வாட்ஸ்அப்லாம்
பல அன்பர்கள் புது புதுசா வந்து அப்படி அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோட உரையாடணும். உங்களுக்கு என்ன நடந்து உங்க வாழ்க்கையில கேட்கணும். கேட்டா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. இதே மாதிரி if a person is always inquiring his activities, the spiritual development, if so, simple thing, self-inquiry. நான் செய்யறது சரிதான், தப்பா சாமியுடைய நாமம் சொல்றேன்னா சொல்லல, நைட்டு எத்தனை பொய் சொல்லியிருக்க, எத்தனை பாவ செயல்கள் செய்திருக்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நாளைக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டுல போய் நாம செஞ்சிருக்கணும், பஜனை செய்தோம், பகவான் சொன்னதை செய்தோம் என்று ஒரு உறுதி எடுக்கணும். எவ்வளவு இந்த இது சேனா நவதியரை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு முகச்சவரம் போனோம், அவரால் போக முடியல. பக்தருடைய அந்த மனைவிகளுக்கு குழந்தைகளுக்கு, அதே போல இந்த ரைதாஸுக்கு அவர் செருப்பு தைக்கிறதுக்கு ஆரம்பிக்காரு. அந்த டைம்ல விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல பாடி பக்கமா இருக்கும்போது அவரு உடனே பக்கிரமாயிட்டார். போல யோகிராம் சிவகுமார் யார் சொன்னாலும் நம்ம அப்படியே சுரூபமா மாகரால்தான் ஈகோ, ஆணவம், கண்மம், மாயை சிக்கி தவிக்கிறோம். விருப்பு வெறுப்பு எல்லாம் கூடாது. ஆன்மீகத்துல விருப்பு வெறுப்பு இருக்கவே கூடாது. கொலை செய்தவன் வந்தாலும் அவனையும் அரவணைக்கணும். பாருங்க, அவரு அந்த நாம செஞ்சிருந்து கேட்ட உடனே செருப்பு தைக்கிறத விட்டுட்டு அந்த எங்க நாம செஞ்சிருந்தா அங்க ஓடுற தினசரி திருவிழா தான். பண்டரிபுரத்துல தினசரி நாமாச்சா பஜார், பண்டரி நாமாச்சா பஜார், நாமாச்சா பஜார், பண்டரி நாமாச்சா பஜார். நாமத்தை கேத்தி கோடி குலாவு தார, நாமத்தை கேத்தி கோடி குலாவு தார, கோடி குலாவு தார பண்டரி நாமா ச பஜார், பண்டரி நாமா ச பஜார். கடையில போனாலும் இந்த பொருள் கேட்க மாட்டான், கையை காட்டுவான். இது கத்திரிக்காவா, அவங்க என்னென்ன பொருள் எனக்கு கொடு அப்படின்பா. அதை வாங்குறவனும் கொடுக்கிறவனும் அப்படி இருப்பான். வாங்குறவனும் அந்த காசை கொடுக்கும்போது விட்டல் அது சொல்லுவான். அது சொல்லும் போதே கையை வச்சு செய்கையில 5 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி விட்டல் 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 பார்த்தாலும் வீட்டுலாம் அந்த நாம செஞ்சிருக்குன்னு உலகத்துல எங்கேயும். நான் பக்தியா இருக்கேன், நான் அது இருக்கேன், ஒண்ணு வேலையே இல்லை. இப்படி பாரு, பண்டரிபுரத்துக்கு போ. நாம சொன்ன எழுதுல மைண்டு இல்லையே, எழுதுல சொன்னா நாமாச்சா பஜார். பகவானுடைய அந்த நாமத்தை உள்வாங்கணும். உள்வாங்கினா தான்
பகவான் உனக்கு காட்சி தருவார், பகவான் நல்லதே செய்வார் என்பதை தெரிஞ்சுக்கணும். அப்ப இவரு செருப்பது கை. அது போல குறிப்பிட்ட நாள் வந்தாச்சு. ஒரு பல்லர் கொடுப்பார், 15 நாள் இல்லைன்னா 20 நாளுக்குள்ள கொண்டு தரணும் அப்படி உத்தரவு போட்டிருந்தார். ஆனா அவரால் ஒன்றும் செய்யல. டெய்லி நாம செஞ்சிருக்கோம். அதுல போய் மக்கமாகி உடனே அழுக்கிறார், பெரிய தவறு செய்திருக்கேனே, இந்த பக்தியில என்ன அறியாத நான் ஒரு இன்னைக்கு இன்றைக்குள்ள, அதாவது இந்த காலையிலிருந்து மாலைக்குள்ள நாங்க கொண்டு கொடுக்கணும். ராணுவத்துக்குள்ள செருப்பு சாதாரண போடக்கூடிய ஆள் இல்லை. அப்ப எவ்வளவு திக்னஸ் அது இதுன்னு அந்த அளவெல்லாம் வந்து காப்பாத்துங்க போய் ஒரு இன்னும் ஒரு 15 நாள் எனக்கு அவகாசம் தரணும், ஒரு 15 நாள் கூட்டித்தாங்க அப்படின்னு கேட்க ஒரு ஓடுற ஓடி போய் அரண்மனையில போய் ஓடி கத்துறார். உடனே கூட்டுறார், ரைதாஸ் காவலாளி தான் உள்ள விடுறா, என்ன எப்போ போயிட்டு வருவார் இல்லையா. ரைதாஸ் ஏன் பதற்றப்படுறீங்க, நீதான் வந்து தந்தாச்ச, உங்க போட்டாவில எல்லாம் தச்சு கொண்டு கொடுத்துட்டீல. வராஜா நான் வரல, நான் திரேசரி பாண்டுரங்கனுடைய நாம சங்கீர்த்தனத்தை கலந்து அந்த பஜனையில நான் கலந்துக்கிட்டு வந்தேன். அடியாரை காப்பாற்றுவதற்காக செருப்பத்தை கொண்டு புத்தனை காப்பாற்றுவதற்காக இது தயாளு கருணாமூர்த்தி கற்பக தரு சொல்லுது போல இந்த ரைதாஸை காப்பாற்றுவது பெருமான். என்ன தண்டனை, என்ன தண்டனை, தலையை ஒட்டிடுவான். குடும்பம் அதோ அதுக்கு பெருமான் இதே ரைதாஸ் வடிவில அழுகிறார். பாண்டுரங்கா, அடியே உங்களுடைய நாமத்தை அடிக்கடி சொல்றேன். அந்த ரைதாஸுக்காக வேண்டி பகவானே, அந்த பாண்டுரங்கனே சிறப்பு அடியாருக்கு அடியேன் பாவிக்கலாம். நம்ம பகவானும் எதையும் பத்தாது, எனக்கும் சேர்த்தான், அத சொல்றது இதை சொல்றது. பகவானுடைய குருநாதா குருநாதா அப்படி அந்த பாத்தீங்களா என்ன எத்தனையோ கொண்டு போட்டிருக்காங்க பாருங்க. நீங்க சர்ச்சையில பாருங்க, ராஜா நான் இவற்றை செருப்போடு அது எவ்வளவு. உடனே அந்த மகாராஜா விழுந்து, ரைதாஸ் எப்படி அந்த சேனாநாதிகளுக்கு சகல எப்பவும் வந்து எதையும் வாங்கிட்டு போலான்னு சொல்லி உத்தரவு போடுறார். அந்த அவருக்கு வந்து என்னால நீ சாதாரண வஸ்து இல்லை சொல்லி அவர் காலில் உள்ளதுக்கு வராது ஓடுறார். பகவான் வேறல்ல, பக்தர் வேறல்ல. காமராஜ் wherever you go, the beggar is always with you. அத அனுபவிச்சு நடிப்பு நாடகங்கள்னா அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாரு. எல்லா டிராமாக்களையும் வேண்டாம், நீ அங்க போ இங்க போ, மடைய மாத்துறது இதெல்லாம்
கூட இருப்பார். இல்லாத பட்சத்துல இருக்கு. இதே போல நாளைக்கு ஒரு திவ்ய தரிசனம் 19 தெரியணும். அவர் அந்த ராம நாமத்தை சொல்லி வந்து இதெல்லாம் அந்த திவ்ய சரித்திரம் நாளைக்கு சொல்லப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளும். யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி நூறாண்டு வாழ்ந்து அதே போல பாருங்க, மருத்துவமனையில 9 லட்சம் போட்டுட்டான் பெங்களூர்ல. அவரு மனக்குழப்பத்திலேயே உடனே வேண்டுங்க சாமி, உடனே வேண்டப்பட்டது. உடனே அதுக்கு அடுத்த வெளியே விட்டாச்சு. இவரு இப்போ வெளியே வந்து இப்போ ஆயிரணும்னு நினைச்சேன். இப்ப நடக்கக்கூடிய கூத்து அப்படித்தான் நடந்துகிட்டு. எல்லாரும் பயப்பட இந்த தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம இந்தியாவுக்குள்ள அது நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதை காப்பாத்துறதுக்கு ஒரு என்ன பண்ணணும், சாயந்தரத்தில் அவரை இங்க குழந்தை போங்கயா, போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, இங்கதான் ரொம்ப டென்ஷன் பார்த்தாங்க. இன்னொருத்தர் இந்த மாதிரி நான் இங்க மடையே மாத்திரா இருக்காங்க. அதனால அதே போல பாக்கியத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் திருநெல்வேலி போயிருந்தோம். மதுரையை தாரும் மையானி பாட்டு பாடி அப்ப பாடி இந்த மாம்பழம் சாப்பிட்டு செலக்ட் பண்ணி அப்படி பல ஆயிரக்கணக்கான பகவானுடைய திருநாமம் உள் சாமி வரவே மாட்டார். இந்த உள்ளத்தினுள்ளே இருப்பார் பெருமான் என்று கூறி சொல்ல வைக்கிறார். நம்மள்டே தன் குற்றம் பார்ப்பதே பெரிய இது, நம்மகிட்டே இருக்கு குற்றம். அப்படி இருக்கிறது ஒரு யாரும் சொல்ல காரணம் விருப்பு வெறுப்பு. இப்போ காணிமடத்தில் இந்த விருப்பு வெறுப்பே கிடையாது, இடம் கிடையாது. விருப்பு நீ ஆன்மீகவாதி, இல்லைன்னா நீ அரசியல்வாதி மாதிரி ஆகி என்பதை உணர்ந்து இங்க செயல்படுங்க. ரொம்ப வேதனையா சொல்லுது, அதை மாற்றிக்கொள்ளுங்கள், நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதை தெரிந்து கொள்ள. கோலாகலனுடைய இந்த நாம செய்யப்படுது. இது போல எல்லாரும் அந்த அது போல பகவத்கீதை வீட்டில இல்லாம இருக்கக்கூடாது, பாகவதம் இல்லாம இருக்கக்கூடாது. சமயம் கிடைக்கும் போது ஒரு சாப்டரா கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலம்